வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி காராமணி பயிறு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். காராமணி கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு நம்ம வைக்கிறதுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 100 மில்லி கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். 10 பூண்டு பல்லு தட்டி போட்டுக்கலாம். ரெண்டு டீஸ்பூனு வெங்காயம் வடகம் போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். நூறு கிராம் தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் 4 தக்காளி பெரிய தக்காளி எடுத்தேன். அந்த மாதிரி உப்பு முன்னாலே போட்டுடலாம். நான் கல் உப்பு போடுறேன். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நான் ஒரு 5 கத்திரிக்காய் கட் பண்ணி போடுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். காராமணி பயிறு 4 மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு 2 விசில் விட்டு வெவிச்சு வச்சுக்கிறேன். வெவிச்சு தான் போடணும் பயிறு. காராமணி பயிர் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிங்க கத்திரிக்காவை. கத்திரிக்காயெல்லாம் வதங்கின பிறகு மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். குழம்பு தூள் 4 டீஸ்பூனு, தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூனு, மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன். நூறு கிராம் புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிறேன். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு கத்திரிக்காய்னா குழம்புல நல்லா சுண்டுட்டோம். கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். குழம்பு கத்திரிக்காய் நல்லா வெந்துச்சு. இப்போ ஒரு சின்ன கட்டி வெல்லம் எடுத்து வெல்லம் போட்டுக்கலாம். இன்னும் குழம்பு கொஞ்சம் கட்டி ஆகட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும் காரக்குழம்பு. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம காராமணி கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சோம். நல்லா கத்திரிக்காய் வெந்துடுச்சு. குழம்பு நல்லா சுண்டிச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. இதான் பதம். எந்த குழம்பு இருந்தாலும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி காராமணி கத்திரிக்காய் போட்டு நம்ம காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம். நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் சாதத்துக்கெலாம் இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும். நான் எப்படி செஞ்சேன்னா அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.